ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. நம்ம மல்லி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஆதரவு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேர் கொடுக்குறாங்க. இந்த உலகத்தில் நல்லவங்களும் இருக்காங்க அப்படின்றதுக்கு அவங்களும் ஒரு எடுத்துக்காட்டு தாங்க. அவங்க இப்போ என்ன நல்லது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம அரவிந்த் இருக்கார் இல்லையா, அவர் பக்க பலமாக இருக்கார். நம்ம மல்லிக்கும் சரி விஜய்க்கும் சரி, அவங்க ரெண்டு பேரையும் எப்படியாச்சும் காப்பாற்றணும், அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணும், விஜய் எப்படியாச்சும் வெளியே கொண்டு வரணும், வெண்பா குட்டி அவங்களோட சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முழு மனசோட சந்தோஷத்தோட செஞ்சிட்ருக்காங்க. இந்த நாளை நம்ம மல்லிக்கும் சரி நம்ம அரவிந்துக்கும் சரி நல்ல ஒரு அண்ணன் தங்கச்சி உறவு, அந்த மாதிரி ஒரு நல்ல உறவை வச்சு அவங்க இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. அதனால் நம்ம விஜய்க்கும் அதில் சந்தோஷம்தான். ஏன்னா செய்கிறது யாருன்றது ஒரு அர்த்தம் இருக்கு இல்லையா. என்னதான் உதவி செஞ்சாலும் கஷ்டம் கொடுத்தாலும் அதை செய்கிறது யார் அப்படின்றது ஒரு பாயிண்ட் இருக்குது இல்லையா. அந்த பாயிண்டில் ரொம்ப நல்ல பேர் தான் வாங்கி வச்சுருக்காரு நம்ம அரவிந்த். அதனால் அரவிந்த் அப்படிங்கிறதுனால ரொம்பவே நம்பிட்டுருக்காரு நம்மளுடைய விஜய். ஏன்னா அந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சுருக்காங்க. இப்படிப்பட்ட நம்ம அரவிந்துக்கு என்ன தான் இப்போ பெரிய இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க மல்லி மேலே உண்மையான ஒரு பாசத்தை வச்சுருக்காங்க, ஒரு தங்கச்சி அப்படின்ற அளவுக்கு. ஏன்னா அவர் கல்யாண நேரத்தில் மல்லி மயங்கி விழுந்ததுலேருந்து மல்லியை கொண்டு போய் விஜய்கிட்ட சேர்த்ததுலேருந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம்லாம் பண்ணியிருக்காங்க. அதனால் அரவிந்த் ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணியமாகவே வாழ்த்துறாங்க. இப்போ விஜய் மேலே எந்த தப்பும் இல்லை. விஜய் அந்த கொலையை பண்ணலை. அதை பண்ணது யாருன்றது உங்களுக்கே நல்லா தெரியும். எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஆறுமுகம் தான். ஆறுமுகன்றவர் கதிரேசன் தான். கதிரேசன் தான் ரொம்பவே ப்ரெஷர் கொடுத்து 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 இப்படி பண்ணிட்டாரு நம்ம ரேணுகாவை. எப்போவுமே ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் அந்த வீட்டில் அவள் எப்படியாச்சும் இருந்துட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடணும். அதை விட்டுட்டு அவங்களுக்கு இது கருத்து சொல்கிறது, அவங்கக்கிட்ட அந்த சொத்து பற்றி எல்லாத்தையும் உன் பேரில் மாற்று, அதுக்கப்புறம் அந்த வீடு எல்லாம் உன் கண்ட்ரோலில் இருக்கணும், அப்படி இப்படின்னு ஏதாச்சும் ஒன்று சொல்லி அந்த குழந்தையோட மனசை மாற்ற வேண்டியது. அதுக்கப்புறம் அந்த குழந்தை ஒன்றுக்கு ரெண்டாக எடுக்கு தப்பாக பண்ணி கடைசியில் எதுவுமே இல்லாமல் நடு தெருவில் நிற்கிறது, இல்லாட்டி குழம்பி போய் ஏதாச்சும் ஒரு விபரீத முடிவு எடுக்கிறது, அந்த மாதிரி பண்ணுறதுனால தான் இந்த மாதிரி ஆச்சே தவிர மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஆனாலும் அந்த கதிரேசன் சரியான ஆளுங்க. நம்ம பொண்ணு இறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட துளியும் வெறுத்தமே இல்லாமல் உடனே நிஷாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு பிளான் போட்டார். ஏன்னா ஏதோ ஒரு வகையில் அந்த சொத்து மொத்தத்தையும் நம்ம பேருக்கு எழுதி வாங்கணும், இல்லாட்டி அந்த சொத்து மொத்தமே நம்மளோடதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்னென்னவோ பிளான் பண்ணார். ஆனால் அது எதுவுமே நடக்கலை. இதுதான் கடவுளோட விதிங்கிறது. கடவுள் இருக்காரு அப்படின்றதுக்கான உண்மையான ஒரு சான்று இது இருக்கணும். ஏன்னா எல்லாருமே எல்லா நேரத்துலையும் எல்லாமே அனுபவிச்சிட முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேரத்தில் ஏதோ ஒரு கஷ்டம் ஏதோ ஒரு இடத்துல இருக்கும். இந்த மாதிரி தான் இப்போவும் நடந்திருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம அரவிந்த் அந்த இது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிடறாரு. இந்த இவர் இருக்கா இல்லையா கதிரேசன், அவர் இருந்துக்கிட்டு நிஷா கிட்ட பேசிகிட்டு இருக்கிறப்ப அது எல்லாத்தையுமே வீடியோ எடுத்துடுறாரு. அதனால தான் இப்போ அவருக்கு எல்லாமே சாதகமாக அமைஞ்சிருக்கு. இது ஒரு நல்ல பாயிண்ட் ஆஃப் வியூ தானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, ஆமாங்க ரொம்பவே நல்ல பாயிண்ட் தான். என்ன எல்லாருக்குமே எல்லாமே இதை உடனே நல்லபடியாக அமைஞ்சிரும் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா. நம்ம வாழ்க்கையில் நிறைய பேருக்கு எத்தனையோ கஷ்டம் இருக்குது. அந்த கஷ்டத்தையே நம்ம பார்த்துட்டு இருந்தா எல்லாமே நமக்கு நல்லதாக அமையாதில்ல. அந்த கஷ்டத்தை எதிர்த்து போராட தெரியணும். அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் அடுத்தடுத்த இடத்துக்கு போக முடியுமே தவிர, இல்லாட்டி இப்படி நம்ம கஷ்டப்படுறோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கஷ்டத்துலேயே தான் இருக்கணுமே தவிர அதை விட்டு மேலே வரவே முடியாது. அதனால் அந்த கதிரேசன் பேசிகிட்டு இருந்த எல்லாத்தையும் வீடியோ எடுத்துகிட்டு அந்த வீடியோவை கொண்டு போகிறாங்க கோர்ட்டுக்கு போய் அங்கே எல்லார் முன்னாடியும் சொல்கிறாங்க. முக்கியமாக சந்திரகாந்தா மேம் எல்லாருமே இருக்காங்க. அவங்க எல்லார் முன்னாடியும் ஆதாரத்தை காட்டுறாரு. இவங்க பண்ண தப்புனால தான் இது எல்லாமே நடந்தது, இதுக்கு காரணம் அவங்களே தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியும் ஆதாரத்தை சொல்ல எவ்வளோ திக்கு திணறி மூச்சு திணற மாதிரி நின்றுட்டுருக்காங்க. ஐயோ இவன் சரியான ஆளாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இத்தனை நாளாக இவங்க பண்ண ஃப்ராடு வேலை பித்தலாட்ட வேலைகள்லாம் யார் உறுதுணையாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த கதிரேசன் தானே. அதுவும் இல்லாமல் இந்த ராஜேஸ்வரி இல்லாமல் எதுவும் நடக்கலை. அந்த ராஜேஸ்வரி தான் இவங்க ரெண்டு பேரையும் அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை வேலையும் பார்த்துட்டு இப்போ நல்லவர் மாதிரியே சுற்றிட்டு இருக்காரு. அதனால் இவங்க எல்லாரையும் பிடிச்சி ஜெயிலில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு கோவத்தில் இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க பண்ணியிருக்காங்கல்ல. அதனால் அவங்களுக்கு இதெல்லாம் சாதாரணம் தான். கண்டிப்பாக இவங்களுக்கு இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். என்னதான் ஒரு மனுஷன் மேலே கோவம் இருந்தாலும் அவங்க என்னதான் அடி வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சாலும் மேலும் மேலும் அடிக்கிறது, கொஞ்சமாச்சும் அவங்களுக்கு ரெஸ்ட்டு கொடுக்கணும்ல. அடுத்த இதுக்கு தயாராகிறது அது கூட இல்லாமல் தொடர்ந்து மேலே மேலே அடிச்சுட்டே இருந்தால் அடி மேலே அடித்தா அம்மியும் நகரணுவாங்கள்ல. அந்த மாதிரி தான் நம்ம விஜய்க்கும் இப்போ நல்ல காலம் பிறந்திருக்கு. அடிமேல் அடி வாங்கி 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 இப்போ நல்ல காலம் அப்படின்னு ஒன்று அவருக்கு பிறந்திருக்கு. இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லாருமே சந்தோஷமாக இருந்தால் நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.